இன்றைய நிகழ்ச்சிகள் என்னென்னா, இப்போ நாங்கள் பாலி கார்டனில் தங்கியிருக்கோம். ஹோட்டல் வெக்கேட் பண்ணிட்டு ஒரு 12 மணி போல் இங்கேருந்து கிளம்பி, இங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க J4 லீஜியன்ற ஹோட்டலில் செக்இன் பண்ணோம். ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணுறது 2 மணிக்கு தாங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு 11 மணிக்கெலாம் நம்ம வெக்கேட் பண்ண கூட J4 லீஜியன் போயிட்டு அங்கே நம்ம பேக்கேஜ்லாம் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம தென்பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தென்பகுதியில் வந்து அழகான உள்வாட்டு டெம்பிள் இருக்குது, GWK பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் சில கடற்கரைகள் இருக்குது, அதெல்லாம் நூசாட்டுவா அந்த மாதிரி கடற்கரைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம நூசாட்டுவா கடற்கரைகள் நிறைய பார்த்துட்டு வந்ததால் நம்ம நூசாட்டுவா போல் நம்ம GWK பார்க்கும் உள்வாட்டு டெம்பிளையும் இன்றைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு ரிட்டன் இன்றைக்கி வந்து வேலைக்கிழமைங்க பக்கத்தில் இருக்க டிஸ்கவரி மாலில் நம்ம கெச்சாக் டான்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கெச்சாக் டான்ஸை டே ஒன்லேயே நாங்கள் சரஸ்வதி டெம்பிளில் பார்க்கணும்னு பார்த்தோம், அன்றைக்கி முடியல. ஸோ உள்வாட்டு டெம்பிளில் அங்கே நடக்குது, அங்கே ரொம்ப ஃபேமஸ். அங்கே 1 லட்ச ரூபா பே பண்ணி பார்க்குறாங்க. லக்கிலி இன்றைக்கி நம்ம டிஸ்கவரி மால்லேயே இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கெச்சாக் டான்ஸ் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஓசிலே பார்க்கறதுக்கான சான்ஸ் 1 லட்சம் செலவு, 1 லட்சம்னா கிட்டத்தட்ட 600 ரூபா செலவு பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு போய் இன்றைக்கி ஃப்ரீயாக பார்க்க போகிறோம். கெச்சாக் டான்ஸை இன்றைக்கி ஈவினிங் ரசிக்க போகிறோம். முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு ஓவர் நைட் J4 லீஜியனில் போய் தங்க போகிறாங்க. நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். Okay, thank you. Thank you so much. It was a pleasant stay. See you next time. Sure. So much. Back with family. Thank you. Thank you so much. Hi. Bye. Leaving? Huh? Today? Yeah. Oh, tomorrow. Where you go now? Now, right now, I am going to J4 Legion. Where? J4. Jeff. Here, Legion. Oh, Legian? Ah. Oh, Legian over there. Yes, Oh, yes. Yeah. There we are going to stay for next 2 days. Then we are leaving for Singapore. For Singapore. Okay, Yeah. then. Thank you so much. Thank you. Thank you, Atila. Project J4 Legion King 11,500 taxes. Hi. So we go to J4 Legion. ஆக்சுவலாக பாலி கார்டன் வந்து 11 மணிக்கு செக் அவுட் பண்ணணும். ஒரு 11:15 செக் அவுட் பண்ணோம். பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து J4 லீஜன். ஆனால் ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. 11:30லேருந்து 11:35 J4 லீஜன் போயிடுவோம். இன்றைக்கி போனோம் இல்லையா, பீச்சுக்கு போனோம் இல்லையா, அதே ரோடு இது. ஆட்சி பார்த்துன்னு தெரிஞ்சிருப்பீங்க. பீச் ரோடு இது. பீச் ரோடு நினைத்து நம்ம திருவண்ணாமலை அதே சந்தது. இந்த வழியாக போனோம்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் பாம் மெமோரியல் வரும். 0.0ன்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு திரும்பின உடனே லெஃப்ட் சைடில் J4 லீஜன் ஹோட்டல் வந்துடும். பாம் மெமோரியல் தான். J4 Legion. Yeah, here is chicken. But now it's still not ready. Maybe we can. Okay, not required. Just you keep the luggages here. Yes. We are going out. If the room is ready, you just put it there. We will come back around 6 o'clock. Alright. Okay? Okay. Thank you. And what are the passport? Yes. So this is J4 Legion. இங்கேருந்து கிளம்பிட்டு GWK பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண சேம் வண்டியை அப்படியே பேசிட்டேன். வரும்போதே சொல்லியிருந்தவங்க 5 minutes ஆச்சு. செக்இன் நம்ம பண்ணல, ஜஸ்ட்டு பேக்கேஜ் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ ஒன்ஸ் ரூம் ரெடி ஆனோடனே அவங்க தூக்கி எல்லாத்தையும் பேக்கேஜ் சொல்ல போட்டுருவாங்க. ஸோ 1,03,000 வந்தது. 1 lakh சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. ஓகே,
பிகாஸ் ஏற்கனவே கொடுத்தது 11,500க்கு 15 கொடுத்துருந்தோம். சேஞ்ச் இல்லை அவங்ககிட்ட, பரவாயில்ல வச்சுக்கிட்டான்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டு அந்த 3,000 மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ 1 lakh you will drop there at 1 lakh, for 1 lakh. How long it will take? 40 minutes. 40, maybe 45 minutes. Maybe more. Yeah, 14 Cost of kilometers. petrol. 14 kilometers. This is 30. ஏர்போர்ட் போகிற ரோடு இது. ஸோ நல்லா ஹைவே. ஏர்போர்ட் இங்கே ரைட் சைடில் தான் இருக்குது. பாலியோட பாலிடெக்னிக் இது. GWK பார்க் வந்தாச்சு. பாய். சந்திராக்கு பை சொல்லியாச்சு. ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம். வண்டிக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்து வந்து விட்டோம். ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே தான், எங்கேயும் இருக்கணும். இவ்வளோதான் இருக்குதுன்னு டிக்கெட் கவுண்டர். பார்க்கிங் சார்ஜஸ், அதனால தான் தம்பி அங்கேயே உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். நாங்கள் போன கவுண்டருக்கு போகும்போது தான் தெரியும் நமக்கு. வீட்டு டிக்கெட்டில், அதனால் பஸ்ஸில் ஏறிட்டோம். அங்கே போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். நம்ம ஃப்ரீ ஷர்ட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி டிக்கெட் வாங்கினவங்க நேராக உள்ளே போகிறதுக்காக அவங்க ஃப்ரீ ஷர்ட்டில் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தனி வண்டி. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்க போயிருக்காங்க. இங்கே வந்து டிக்கெட்ஸ் எடுக்கணும். டாப் ஆஃப் த ஸ்டாச்சு டூர் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். அதுக்காக கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கு. ரெகுலர் டூர் போகலாம். பெர் பர்சன் ஃப்ரீ ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் இந்த ரெஸ்டாரண்ட்டில். இன்னொன்று ஈட் அண்ட் ட்ரிப், அது வந்து 200 பெர் பர்சன், 75,000 எக்ஸ்ட்ரா. ரெகுலர் என்ட்ரன்ஸ் GWK பார்க், அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரலாம் போகலாம். அந்த சிலை கீழே போகலாம். இருந்தபாளைய ரெஸ்டாரண்ட்டில் 200 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாம். அதை ஃபுட் வச்சு பண்ணிக்கலாம். மூணாவது வந்து GWK அல்டிமேட் 300 ரூபா பெர் பர்சன். GWK என்ட்ரன்ஸ் டிக்கெட், அதை மேலே 9th floor 23rd ஃப்ளோரும் சேர்த்து போகலாம். 15 கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் போகிறதா இருந்தால் 15 கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறதால நாங்கள் 125 போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ரைட் நவ் வி ஆர் என்ட்ரிங் டு பை த டிக்கெட்ஸ். ஹோட்டல் நம்பர் 3. Hello ma'am, 125 tickets to How many? 2 2 ticket. for 1,25,000. 2 ticket. Walking. Walking only. Yeah, for buggy how much it is? 40. 40,000 rupiah per person. Per person drop only. Just one way only. One way only. For to come back in the same vehicle? It's walking. Huh? Walking. Walking. Okay, you take for the buggy also. Go to. How much I have to pay back? Yeah, waiting. 2 ticket regular with 2 buggy service. The total 330. 330. more. Your change. Yeah. And 2 ticket entrance with buggy service. And Yeah. buggy service sebenarnya. Thank you so much. The body for 2 people, yeah? And you can keep this receipt for you. Dua. And the short ticket for the return from the big city to middle area. Okay. This is to the Shuttle best service. area. Oh, shuttle service pass it is. Join for the buggy over there. Thank you. Thank you so much. ஆக்சுவலாக அந்த GWK பார்க்குன்றது என்னென்னா கருட, விஷ்ணு,
கென்சனா அப்படின்னு சொல்கிறாங்க. கருட விஷ்ணு கென்சனா பார்க். என்னென்னா ஒரு மலை இருந்திருக்கு. அந்த மலையை அழகாக வெட்டி அந்த இடத்துல விஷ்ணு பகவானை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கருடன் மேலே அவர் உட்காந்துருக்க மாதிரி கிட்டத்தட்ட 27 மாடி பில்டிங். அது அவ்வளோ ஹைட், அது அவ்வளோ உயரத்துக்கு ஒரு பில்டிங். பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும், நிறைய பார்த்துருப்போம். நம்ம ஃப்ளைட்டில் வரும்போதே பார்த்தோம்னா ரைட் சைடில் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அங்கே 10 கிலோமீட்டர், ஆனாலும் அது நல்லா தெரியும் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது. இது எதுக்காகனா இவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆடிட்டோரியம், ஒரு ஓப்பன் தியேட்டரில் இவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாமே, ஒவ்வொரு டான்ஸு, அவங்களோட பாட்டு, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதுக்காகவே ஒரு கல்ச்சுரல் பார்க் மாதிரி இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப நல்ல இடம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். அதான் ஒன்று. ஓகே, ஜஸ்ட்டு இது என்ன ஸ்டாச்சுன்னா மகாவிஷ்ணு வந்து கருடன் மேலே உட்காந்துட்டு அது ஏதோ திமுறாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. அது காதை பிடிச்சி இருக்கிறார் அப்படியே, இப்படி பண்ணாத அப்படி பண்ணுன்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இது 9th ஃப்ளோர். அந்த இடம் 9th ஃப்ளோர்னு நினைக்கிறேன். அங்கே போகிறதுக்கும் 27th ஃப்ளோர் மேலே அந்த தெரியுதுங்களா ஓட்டையாக அந்த இடம் போகிறதுக்கும் டிக்கெட்ஸ் இருக்குது இதில். அதுக்கு தான் 1.25 லட்ச ரூபா பே பண்ணால் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ரொம்ப காஸ்ட்லி 1.25 லட்சன்றது. கிட்டத்தட்ட அதுக்காக மட்டுமே ஒரு 1000 ரூபா தனியாக போடுறாங்க டிக்கெட் மேலே போகிறதுக்காக மட்டும். ஓகே, நல்ல வெயில். வெளியே போகும்போது வெளியே நடந்து போகணும் இல்லை. இருக்குது. இது ஒரு 4 மாடி ஹைட் இருக்கும், 5 மாடி ஹைட்டு. Check that sort of pictures in there. There is some the inauguration actually pictures in the side of the drone shot of the passport. The inauguration of the vehicle. Basically, the ticket line is scheduled in 9th floor. இங்கேயும் டிக்கெட் வாங்கிக்கலாம் கேட்டாங்க. 9th ஃப்ளோரில் டிக்கெட் எடுத்தால் அந்த ஓட்டை பார்த்தா இல்லையா, அது சிட்டியை பார்க்கலாம். நம்ம ஊரில் பாட்டி கதைகள்லாம் இருக்கும்ல, செய்வழி கதைகள். அதே மாதிரி இந்த ஊரில் பரோங் லண்டுன்னு ஒரு கதை இருக்குது. பலிங்காங் அப்படின்ற ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஸ்ரீ ஜெயபங்கஸ் என்ற அரசர் வந்து அவங்க நாட்டுக்கு வியாபாரத்துக்காக வந்த ஒரு சீன வியாபாரியோட மகளான காங் சிங்வியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் ராஜா என்ன பண்ணுறாரு, காட்டில் போய் தவம் இருக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அங்கே தேவி தனு என்ற ஒரு தேவதையை பார்க்குறாரு. தேவி தனுக்கு தான் நம்ம உலண்டானு பரட்டன் கோயில் பார்த்தோம் இல்லையா, அந்த கோயிலை தேவி தனுக்கு தான் அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அந்த தேவி தனுவை அங்கே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்களோட ஒன்றா இருக்கார், ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ராஜாவுக்கு வந்து தன்னோட ராணி பற்றின ஞாபகமும் அரசாங்கத்தை பற்றிய ஞாபகமும் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாரு, திரும்பிடுறாரு. நாட்டுக்கு திரும்பி அவரோட ராணியோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார். இது தெரிஞ்ச தேவி தனு ரொம்ப கோபமாயிட்டு அவங்க மேலே சாபம் விடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஜெயண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அக்லியாக ரொம்ப அசிங்கமான ஜெயண்ட்ஸாக மாறிடுறாங்க 2 பேரும், ராஜாவும் ராணியும். ஆனாலும் அந்த ராஜா ராணியும் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணதால் அவங்கள வந்து இந்த மக்கள் இன்னும் மறக்காமல் அந்த சிலைகளே அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே பாலியில் எங்கே போனீங்கன்னாலும் அந்த சிலைகளை நீங்கள் பார்க்கலாம். அது யாருடான்னா அந்த ராஜா ஜெயபங்கஸும் அன்று ராணி காங் சிங்வியோட சிலைகள் தான் அது. பாலியில் வந்து ஹெலிகாப்டர் டூர்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டிலேருந்து கிளம்பி GWK பார்க், உலுவாட்டு, அதே மாதிரி நூசா டுவா பீச்சு எல்லாத்தையும் அப்படியே சுற்றிட்டு நேராக மவுண்ட் டகுங்கு, மவுண்ட் பட்டூர் இதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டனாலட் வழியாக ஏர்போர்ட்டுக்கு மீண்டும் வந்துடும். அது
இது மகாவிஷ்ணுவோட சிலை, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க சின்னதாக ஸ்கல்ச்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோம்? கிளாஸை பொறுத்து அப்படியே முன்னாடி போயிடலாம். இந்த வழியாகவும் போகலாம். ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இங்கே. ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரலான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியல்னு நினைக்கிறேன். நம்ம டிக்கெட்லேயே வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் இன்க்ளூடடு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் சின்ன ட்ரிங்க் எடுக்கலாம். நம்ம என்னென்ன ட்ரிங்க் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நல்ல ஒரு அழகான வியூ என்டையர் பாலி. Kamera. Chalo. Bye. Thank you. Sira. ஓகே, இங்கே தான் வந்து இறங்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ அதை எடுத்து வந்திருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் புக் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். அடுத்து உள்வாட்டி பண்ணிருக்கோம். இப்போ 2:45 12 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2:45 ஆகிடுச்சு. நிறைய வந்து வண்டியை பிடிச்சிக்கலாம். உள்வாட்டி டெம்பிள் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 50,000 ரூபாய் லோக்கல் மணிக்கு, நமக்கு வந்து 300 ரூபா வரும். இந்த உள்வாட்டி டெம்பிள் வந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்க
புக்கிட் பெனிசுலான்ற இடத்துல இருக்குது. இங்கே இருக்க முக்கியமான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. உயரமான ஒரு மலை கிளிஃபில் கோயில் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழத்தில் கடல் தெரியும். மணி 4 ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் ஈவினிங் 6 மணிக்கு வந்து கெச்சாக் டான்ஸ் நடக்கும். ரொம்ப ஃபேமஸ் இந்த இடம். உள்வாட்டு டெம்பிளோட கெச்சாக் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்காகவே இந்த இடத்துல ஒரு ஓப்பன் தியேட்டர் வச்சுருக்காங்க. உள்வாட்டு டெம்பிள்லேருந்து கிளம்பிட்டோம். காஃபியை தேடி தேடி இங்கே தான் சாப்பிட்டோம். இந்த இடத்துல காரை போட்டு இண்டோமார்ட்டில் காரை போட்டு இங்கே காஃபி இல்லாமல் எம்ஆர்ட்டுக்கு போய் எம்ஆர்டியில் காஃபி இல்லாமல் அப்புறம் அல்ஃபா மார்ட்டில் போய் சாப்பிட்டோம். இதோ அங்கே இருக்க அல்ஃபா மார்ட்டில் நடந்து போய் இந்த அல்ஃபா மார்ட்டில் சாப்பிட்டோம். இங்கே கிடைக்கலனாலும் அந்த கேக்கு போயிருப்போம். நடந்தே போயிருப்போம். இங்கேருந்து நேராக டிஸ்கவரி மால் போகிறோம். நேற்று பாலிகாட்டில் தங்கியிருந்தாலே அது பக்கத்தில் இருக்க டிஸ்கவரி மாலுக்கு போகிறோம். இப்போ இங்கே உள்வாட் டெம்பிளில் நம்ம கெச்சாக் டான்ஸ் பார்த்துருந்தோம்னா 1 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 600 பே பண்ணியிருப்போம். அதனால் இங்கே அவாய்ட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கவரி மாலில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக கெச்சாக் டான்ஸ் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம அங்கே போய்ட்டு அதை பார்க்க போகிறோம் ஃப்ரீயாக. இது என்ன ஸ்டோரினா, கெச்சாக் டான்ஸ்ன்றது என்னென்னா, அனுமார் வந்து ராமர்கிட்ட இருந்து அவரோட மோதிரத்தை வாங்கின்னு இலங்கைக்கு போய் சீதை கிட்ட காமிச்சு சீதை கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து திரும்ப ராமரை கூட்டும் போய் அங்கே போர் புரிஞ்சு ராவணன் அடிக்கிறது தான் சப்ஜெக்ட் இது. அதுதான் இங்கே கெச்சாக் டான்ஸுன்ற பேரில் ஒரு அழகான நடனமாக இது பண்ணுறாங்க. அதுக்கு கொடுக்குற சவுண்ட்ஸ் இங்கே வந்து வித்தியாசமாக இருக்கும். எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வாயிலேயே சத்தம் கொடுத்து மொத்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வித்தியாசமான இது, பாருங்கள். Silva, 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 silva.
Presented by Discovery Mall Bali. Ladies and gentlemen, please give a round of applause for all the dancers. For those who are taking pictures with all the dancers, you are allowed to do so in orderly manner and tag us on Instagram, discovery.mall. Bapak Ibu yang
J4 வந்தாச்சு. 112 113 என்று கொடுத்துருக்காங்க. சரி 111 112. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 6வது நாளோட மொத்த செலவையும் பார்த்துடலாம். இன்றைக்கி கோஜெக் பே பண்ணது வந்து ஒரு ஆளுக்கு 1094 ருபீஸ் கணக்கு வந்தது. மொத்தம் எல்லா ஏரியாவும் இன்றைக்கி கோஜெக்கில் தான் போனோம். மொத்த இடமும் சுற்றுந்து கோஜெக்கில் தான். அண்டு ரூம் ரெண்ட், பாலி கார்டனோட ரூம் ரெண்ட் ஒரு 5070 ருபீஸ் எல்லாம் சேர்த்து இன்றைய மொத்த செலவு வந்து 8761 ரூபாய் இன்றைக்கி மொத்த செலவு. நண்பர்களே, டே 6ல் DWK பார்க்கும் உள்வாட்டு டெம்பிளையும் பார்த்துருப்பீங்க. ஈவினிங் கெச்சக் டேங்க்ஸோட மழையால் பாதிக்கப்பட்ட அந்த கொஞ்சம் பகுதியையும் பார்த்துருப்பீங்க. ஆகவே இன்னைய ப்ரோக்ராமை இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு இந்த டூரோட 7வது நாள், கடைசி நாள். முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இங்கிருந்து பக்கத்தில் இருக்க ஒரு தீவான நூசா பெனிடாக்கு போக போகிறோம். நூசா லம்போங்க, நூசா பெனிடா 2 தீவு இருக்குது. நம்ம அங்கே போய் தங்குறதா இருந்தால் 2 தீவையும் பார்க்கலாம். நமக்கு நாள் இல்லாததால் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் இருக்கிறதால நம்ம நூசா பெனிடா மட்டும் இன்றைக்கி நாளைக்கு பார்க்க போகிறோம். நேராக போய்ட்டு நூசா பெனிடாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அங்கே இருக்க அழகான அந்த டீரெக்ஸ் மலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, டீரெக்ஸ் பீச்சுன்ட்டு, அந்த கெலிங்கிங் பீச்சையும், புரோக்கன் பிரிட்ஜு அண்டு ரொம்ப டேஞ்சரஸான அந்த ஏஞ்சல் பெல்லபாங், அந்த 3 இடத்தையும் நம்ம போய் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் கிறிஸ்டல் பேவும் போய் பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் ரிட்டர்ன் வந்துடுறோம். ஸோ நாளைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். அந்த வீடியோ இன்னும் 1 or 2 டேஸில் கொடுத்துருவோம். 7வது நாள் வீடியோவையும் பாருங்கள். நம்ம டெவென்ச்சர்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ், டெவென்ச்சர்ஸ்க்காக.